நண்பர்களே, ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன். அதனால் நானும் எங்கள் அம்மாவும் காலையில் வெள்ளன கிளம்பிட்டோம். 2 மணி நேரங்களுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா கல்யாண ஹாலுக்கு வந்தாச்சுங்க. கல்யாணம் கோவிலுன்றதுனால கோவிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. வந்த இடம் கோவிலுன்றதுனால நானும் கோவிலெலாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இருப்பினும் இந்த பக்கம் சைடில் போய் பார்த்தா அக்கா ஒருத்தவங்க நாதஸ்வரம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வாதிப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தபோது தான் இந்த பக்கம் திரும்பினா பார்த்தீங்களா, இவங்க தான் என் குடும்பத்தோட 30 தேவிகள். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. காலையில் சுற்றி பார்த்துருக்கும் போது இவன் பாருங்க, என் கொடைக்குட்டி இவன் தான், அடங்கவே மாட்டான். இது கொஞ்சம் பெரிய குட்டி, கருத்த குட்டி. அப்புறம் இவங்க வாட்ஸ்அப் கேட்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. நேரம் ஆக ஆக பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட நேரம் வந்துருச்சு. எல்லோரும் மாலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நம்மளும் சுற்றிட்டு உட்காந்துருந்தா, ஆஹா பொண்ணு மாப்பிள்ளை மேலே அச்சத்தை போடுங்கப்பா அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சது. அச்சத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போன வேகத்துக்கு இலையில உட்காந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம். சரி சீக்கிரம் எடுங்க அப்படி. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கான். சாப்பிட்டு முடிச்சு இடையே வந்தா தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணுன்ட்டான். சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் மீன் வாங்கி ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. 3 தங்கச்சிக்கு பச்சமாக இருக்க முடியுமா அப்படின்னு அக்கா அவங்க மீன் வாங்க வந்துட்டாங்க. மீன் வாங்கி மசாலா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் ஓடி ஆடின இடங்கள்லாம் பார்த்துட்டு மாதிரியே இந்த விலாகையே முடிக்கிற நண்பர்களே.